வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பேங்காக்கில் இருக்கக்கூடிய கிளாங் டாய் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இது ரொம்ப ஒரு பெரிய ஃபேமஸான மார்க்கெட்டு. இது நம்மளோட கோயம்பேடு மார்க்கெட்டு மாதிரி தான். மொத்த விலையில் உள்ள காய்கறிகள்லாம் இங்கே வாங்குறதுக்காக வர மார்க்கெட் இது. அதே போல் காய்கறிகள் மட்டும் இல்லாமல் கறி வகைகளும் இங்கே கிடைக்கும். பன்றி, மாடு, கோழி, வாத்து, அது மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடல் உணவுகளும் கிடைக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கிளாங் டாய் ஏரியாங்கிறது வந்து நிறையா ஸ்லம் மக்களும் வசிக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி பெரிய பாஷான பெரிய பெரிய பில்டிங்களும் இருக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. இதுதான் என்ட்ரன்ஸு. இது ஒரு பெரிய ஹைவே மேலே ஒன்று போகுது. கீழே நார்மல் ரோடு ஒன்று போகுது. அந்த பஸ்ஸு போகுது. இறங்கணும். ஃபுல்லாக காய்கறி வச்சுருக்காங்க. அப்புறம் மீனை வெட்டி வச்சுருக்குறாங்க. மீனெல்லாம் ஃபுல்லாக வெட்டி கறியெல்லாம் வெட்டி இங்கே வச்சுருக்குறாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இப்போ வந்து முதல்ல போகிறது பார்த்திங்கன்னா கறிகள் இருக்கிற இடம் ஏரியாவுக்கு தான் போகிறோம். ஃபுல்லாக கறி. இங்கே வந்து ஃபுல்லாக போர்க்கு, மீனெல்லாம் 20 பாட்டு 35 பாட்டு. நம்ம வீடியோவில் பெரும்பாலும் நாய்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக்காக அந்த பிக்சர்ஸ் இருக்கணுன்றதுக்காகவும் அப்படி நம்ம எடிட் பண்ணுறது கிடையாது. அப்படியே ரா ஃபுட்டேஜாகவே போடுறோம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக. அந்த இடம் எப்படி இருக்கணுன்றது பாருங்கள். சிப்பியெல்லாம் இருக்குது. மீன் சிப்பிலே பல கலருமா இருக்குது. நண்டு வகைகள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் மளிகை ஜாமானுங்க, காய்கறி, அதுதான் எவ்வளோ அழகாக பாடம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏதோ ஒரு மீனாக என்னன்னு தெரியல. இது கருவாடை ஐட்டங்க தான். இதெல்லாம் கருவாடை ஐட்டங்க தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இது ஃபுல்லாக ஸ்குவிட்டு, கணவாய் மீன் பேக்கெட்டாக போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. ஒரு மீன் தான். இது அழகாக பூ மாதிரி இருக்குது, ஃப்ளவர் மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபேன்சி ஐட்டங்களும் இருக்குது. ரொம்ப கன்ஜஸ்டடான இடம். இடம்லாம் சூப்பராக இருக்கும். பல ரேஞ்சில் இருக்குது. எவ்வளோ பெரிய இறால்லாம் இருக்குது. 240. டைகர் ப்ரான் மாதிரி இல்லை. இதுக்குள்ளேயும் கடைகள் தான். அப்படி சரியே போகலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. கரும்பு ஜூஸ்லாம் போடுறாரு. கரும்பு ஜூஸு, அப்புறம் பழங்கள், கறி வெட்டுற கட்டைகள்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் உள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் ஐட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீரை வகைகள்லாம் இருக்குது. நம்ம அந்த பூனி பிடினாங்கள சின்ன இறா அது மாதிரி. இந்த ஐர மீன் மாதிரி குட்டி மீன்களும் இருக்குது. அதில் தயார் பண்ண சாலட் ஐட்டங்க போல இருக்குது. அந்த மீன் இறாலில் வச்சுக்கிறாங்க. இறால் வகைகள். நம்மள பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து அடுத்த பார்ட்டுக்கு அதுவே க்ரியேட் ஆகிக்குது. எல்லாம் அந்த குடல் ஐட்டங்கன்னு நினைக்கிறேன். தவளைகள் தாக்கப்பட்டன.
பண்ணுறாங்க நீங்கள். ஊரில் அந்த ஏரி வௌவால் இருக்குல்ல, அந்த ஐட்டங்கள்லாம் நிறைய பெருசாக இருக்குங்க. வெறித்தனமாக வெட்டணும். சின்னப்போ என்ன வெட்டுறான் ப்ராக்டிஸ். இறால், மீன், சாரி கணவாய், எல்லாம் கறி மற்றும் கறி சார்ந்த பொருட்கள்லாம் இருக்கிறாங்க. கறி தான் மொத்தம் கணவாய். என்ன பார்ட்னே தெரில, ஏதோ பார்ட்ஸ் வச்சுருக்காங்க. நறுக்கி வச்சுருக்காங்க. சேஃபாக ஃபுல்லாக உள்ளேயுமே கறி கிடையாதா சந்தில் போனால். நம்ம இங்கேயே மெயின்லேயே பார்த்துட்டு வருவோம். மெயினில் பார்க்குறதுக்கே டெரிஃபிக்காக இருக்குது. இதெல்லாம் கோழிக்கறி. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஈரல், கல்லீரல், மண்ணீரல் எல்லா பார்ட்ஸ் வச்சுருக்கோம். மிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் வச்சுருக்காங்க. எலும்பு வகைகள், இதயம், ஹார்ட் பீஸ்லாம் வச்சுக்கிறாங்க. மஞ்சள் பொடிலாம் தடவி கறி வெட்டியிருக்காங்க. இதெல்லாம் சிக்கன் ஐட்டங்க. இது ஃபுல்லாகவே அது வந்து இந்த நாட்டுக்கோழி வகை இருக்குது. இங்கேயும் நாட்டுக்கோழி இருக்குது. இன்னும் அந்த வகை நினைக்கிறேன். இதெல்லாமே போர்க் ஐட்டங்க. போர்க்கோட முகத்தெல்லாம் அப்படியே கிழிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு பச்சை கலரில் மீன் கிடக்கு. வௌவால் மீன். எல்லாம் சிக்கன் ஐட்டங்க. இதுக்கெல்லாம் ட்ரம்மை செட் பண்ணி லோடு வண்டி பண்ணி ஷூலாம் போட்டுங்கன்னா நாரிடுவீங்க. செருப்பு போட்டுறத தான் பெஸ்ட்டு. அதனால் ஃபுல்லாக கறிகள் எல்லாம் பன்றி பார்ட்ஸு காதுக்கு இதெல்லாம் கழட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய மீன்கள்லாம் வச்சுருக்காங்க. 80 பாட்டுக்கு நல்லா பெரிய மீன் இருக்குது. நம்ம ஊர் முரல் மீன்லாம் இருக்குது. கால், பன்றி கால்கள். அதே மாதிரி பழைய ட்ரெஸ்ஸு போட்டு வரணுங்களா, நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுருந்தீங்கன்னா நாரிடும். அதே மாதிரி வீட்டுக்கு போனதும் கண்டிப்பாக குளிச்சே ஆகணும். இங்கே இருக்கிற வாடகைக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த அழுக்கு தண்ணிகளுக்கு. இதெல்லாம் காய்கறிகளை வந்து வேக வச்சுட்டு எல்லாம் பன்றியோடவு ரிப்ஸு இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ரத்தம்னு நினைக்கிறேன். அது
ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ரத்தங்கள் கோழிக்கறியோட ரத்தத்தை கூட விடாமல் யூஸ் பண்ணுறாங்க. வெறி தான் லோடில் வச்சுக்கிறேன். பக்கெட் வச்சு கட்டிட்டு ட்ரம்மை வச்சு கட்டி யூஸ் பண்ணுறாங்க. மீன் கடை சின்ன நகர மீன் மாதிரிலாம் இருக்குது. இறால்லாம் இருக்குது சூப்பராக. ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து வெறும் கறியல் தான் மெயினாக. வேறு கருவாடு, குட்டி குட்டி கருவாடு. எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. கறிக்கடல் கறிகளுக்காக கடல் மாதிரி அந்த கேஎஃப்சி சிக்கன் மாதிரி பறக்க வச்சுருக்காங்க கூட. பாருங்க இந்த ஈலுன்னுவாங்கல்ல, அது உள்ள கிடக்கு மீன்லாம். பாம்பு மாதிரி கோழிக்கறி. நிறைய கடைகள் கோழிக்கறி வச்சுருக்காங்க. போருக்கு தான் எங்களுக்கு மெயினான ஃபுட்டு. இருந்தாலும் கோழிக்கறி கடைகளும் பார்த்திங்கன்னா நம்ம இருக்குது. இவ்வளோலாம் மீன் கிடக்கு. ஃபுல்லாக கோழிக்கறி. நம்ம ஊர்லலாம் அப்பப்போ வெட்டி வாங்குவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்கும். எல்லாம் கவரில் கட்டி தான் வச்சுருக்காங்க. கணவாய் மீன் இந்த ஊர் கடலில் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. கருவாடு மாதிரி காய்கறி எல்லாம் தடவி வச்சுருக்காங்க. கறி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்காங்க. அநேகமாக புது வீடியோ ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நேரம் பாருங்கள், நம்ம வந்து என்ன அந்த கிளாங் டாய் மார்க்கெட், பேங்காக்கில் இருக்கக்கூடிய கிளாங் டாய் மார்க்கெட்டுக்கு தான் வந்துருக்குறோம். கறி வகைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், கீரை வகைகள் வச்சுருக்காங்க நிறையா இந்த இடத்துல. கீரைகள், மல்லி, புதினா அதெல்லாம் கூட இருக்குது. மார்னிங் க்ளோரி இதெல்லாம் கீரை வகைகள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறிகள், மறுபடியும் கறிகள் வழுக்குது. எல்லாம் முண்டிக்கிட்டு சைக்கிள்லாம் ஓட்டுறாருங்க. அதெல்லாம் உயிரோடே கிடையாது. பெரிய பெரிய குழிகள் வச்சுருக்காங்க. கெண்டை மீனுங்க நிறையா தெரியும். நிறையா வச்சுருக்காங்க இந்த கெண்டை மீன்கள். அதில் பெருசு சிறுசுன்னு சைஸாக பெருசு வளர்க்குது. நண்பர்கள் பயங்கர கோழிகள். மழைலாம் பெஞ்சுன்னா நாரிடுங்க இடம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மழை பெஞ்சுன்னா. ஈரல் எல்லாத்தையும் பிரித்து எல்லா பார்ட்ஸையும் வச்சுக்கிறாங்க.
கவரில் போட்டு கட்டி கட்டி பேக் பண்ணுறேன். மழை மேகமாக வேறு இருக்குது. மொத்தமாக கடைக்கு வாங்குறவங்களுக்கு தேவைப்படும். யூஸ் பண்ணுறது இவ்வளோத்தை வாங்கி இன்னொரு இடத்துக்கு போய் பார்ப்போம். காய்கறி கடையிலும் கூட ஒன்று இருக்குது. அப்படியே ஃபேன் பாருங்க, ஈ விரட்டுறதுக்காக அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்கோம். இளநீ பாருங்க, 10 பாட்டுக்கு இளநீ. ஆனால் என்ன பண்ண தெரியுமா, வெட்டி கொடுக்க மாட்டாங்க, வாங்கிட்டு போய் நீங்களே வெட்டிங்கன்றோம். அதுதான் பிரச்சனை. கம்மியாக இருக்கே வாங்கலாம். பாருங்க இந்த பேம்பூ ஷூட்டு மூங்கிலில் உள்ளது. பூச்சி புழு வகைகளும் வச்சுருக்காங்க. மண்டைகள்லாம் பெரிய பெரிய மண்டை வச்சு இது வந்து நீங்கள் வந்து லைவாகவும் கோழியை பிடிச்சி வெட்ட சொல்லலாம். நாட்டுக்கோழி இங்கிட்டு வாத்து இருக்கு. இதுவுமே கோழிகள் தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோழி வச்சுருக்காங்க. ஒன்றா வாட்டி கட்டி கொடுக்குறாங்க. எல்லாமே லைவ், எல்லா கடையிலுமே கீழே வச்சுருக்குறாங்க. ஆமாம், எது வேணும்னு சொல்லி என்ன எடுத்து கொடுத்தோன்னா அதையே வந்து வாத்தெல்லாம் இடம் போட்டு வச்சுருக்காங்க. போல தயார் வயலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வாத்துகள் வாத்து, இது ஃபுல்லாக கோழிகள். திரும்பி அப்படியே உள்ளே போவோம். இது ஃபுல்லாகவே லைவ் கவுண்ட்ருங்க. நீங்கள் வந்து ஆனால் வாங்கினா மொத்தமாக ஒரு கோழி அப்படியே வாங்கணும். வாங்குறாங்க எனக்கு விலை கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். வெட்டினதை விட வெட்டுறதுக்கு வெட்டி அவங்களே வந்து நெருப்புலாம் வச்சுருக்காங்க. உள்ளே வாட்டி கட் பண்ணி கொடுக்குறாங்க. வாத்தையும் வாட்டுவாங்க போல இருக்குது. அதுக்கும் நெருப்புலாம் போட்டு வாட்டுறாங்க. பாகற்காயெலாம் வச்சுருக்காங்க. காய் மாதிரி சுரக்காய், கத்திரிக்காய், மலவரி, இது கிழங்கு மாதிரிலாம் வச்சுருக்கோம். எல்லா காய்கள். முரட்டத்தனமாக இருக்கும். இதுவரை பார்க்க